மேடம் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எங்கேயாவது வண்டியில் வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்குறது அந்த மாதிரி சம்திங் என்ன வேணுமோ அதுக்கு. அதுவுமே என்கிட்ட கேட்டாலாம் நான் வந்து ஏதாச்சும் பேக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். அவளை கூட்டிகிட்டு போனாலே அதை கொடுப்பேன்ட்டு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பாங்க. இப்போ புதுசாக என்ன ட்ரிக்கு அப்படின்னாலே நாங்களே வந்துட்டு இப்போ குழந்த வளருது, கொஞ்சம் அது இதை பழக்கி விடணும், அப்போ தான் நாளைக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கடையில் நிறுத்தி எதாவது வாங்கி தரோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இப்போ அப்படியே தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணுவான். அதே போல் ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட வரமாட்டாங்க மேடம். அது வரைக்கும் அவங்க வந்து என் கூட தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சம்திங் வாங்குறோம் அப்படின்னா மட்டும் போய் அவங்க அப்பா கிட்ட ஒட்டிப்பான். ஏன்னா அவங்க தான் வந்து எது கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அன்னைக்குமே மேடம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பன்னீர் சாண்ட்விச் தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. கடைசியில் மேடம் ஒரு பன்னீர் சாண்ட்விச், அதுக்கப்புறம் பாதாம் மில்க்கு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அவங்க அப்பாவோடையே வந்துட்டு ஜெல் ஆகிட்டா. ஆனால் ஆக்டிங் வந்து